டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வரன். வணக்கம். ராணுவத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு போலீசார் முடக்கப்படுவதால் அவர்கள் மனம் தளர்ந்துள்ளனர். இதனால் மோதல்கள் தலை தூக்க தொடங்கியுள்ளன என்று எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன் அமர்துங்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த M.A. சுமந்திரன் உரையாற்றும் போது இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் சிங்கள ஆதிக்கம் நிலவுவதாக கூறினார். கூடங்குளம் அணுசக்தி மின்னாலையை மூடிவிடுமாறு தமிழகத்திலிருந்து புதுடில்லி சென்ற அணுசக்தி நடவடிக்கைகளுக்கு எதிரான இயக்கத்தினர் பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கை கேட்டுள்ளனர். அணுசக்தி நடவடிக்கைகளுக்கு எதிரான மக்கள் இயக்கம் மத்திய மாநில அரசாங்கங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகளை கொண்ட குழுவொன்றை ஏற்படுத்தி கூடங்குளம் அணு மின்னாலை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க பிரதம மந்திரி மன்மோகன் சிங் இணங்கியதாக குழுவில் இடம்பெற்ற சரத்குமார் என்பவர் எடுத்துச் சொன்னார். லிபியாவின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கும் சிரேட்டில் கடாபிக்கு விசுவாசமான படையினருடன் இடைக்கால அரசு படையினர் கடும் சண்டைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பதவியிலிருந்து நீக்கப்பட்ட கேர்னல் கடாபி வலுப்பெற்றிருக்கும் இறுதி 2 நகரங்களில் சிரேற்றும் ஒன்றாகும். நகர மத்தியில் உள்ள மகாநாட்டு மண்டபத்தை ஆண்மித்து கடும் துப்பாக்கி சமர் இடம்பெறுகிறது. கடாபிக்கு விசுவாசமான படையினரின் ஸ்னைப்பர் தாக்குதல்களை முறியடிக்க நேட்டோ அமைப்பு குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.